கதை நல்லது. திருப்பிக் கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வசனங்களே மையமாய் வைத்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் சபையோடு ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் கர்த்தர் ஒரு மறுரூபத்தை, ஒரு அசைவை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிடட்டும். ஹல்லேலூயா. உயிர்நீச்சை கர்த்தர் கட்டளையிடட்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் 3 பகுதிகளாய் பிரித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்மளுடைய சரீரத்திற்காக நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். நம்ம நடக்கை, பேச்சு, நம்ம சிந்தை, நம்ம இருதயம், ஒவ்வொரு பகுதிகளாய் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ஹல்லேலூயா. பகுத்தறியணும். எது நல்லது, எது கெட்டது, எது சத்தியம், எது சத்தியம் இல்லை. ஹல்லேலூயா. 7 உபதேசங்களை திரும்பவும் கட்டப்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது நாம் தியானிக்கிறது தான் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. மேல இருக்கிற ப்ராசஸ் ஆகாம, ஹல்லேலூயா, உங்கள் சரீரத்தை நீங்கள் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்காம, ஹல்லேலூயா, நீங்கள் உங்களுடைய வேஷத்தை மாற்றாமல், ஹல்லேலூயா, புதிதாக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் வேஷத்தை மாற்றணும். ஹல்லேலூயா. மாற்றி தான் ஆகணும். ஹல்லேலூயா. மாற்றாமல் எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. இல்லை, எழுப்புதல் வரணும்னு சொல்லி எத்தனை குட்டிக்காரம் அடித்து ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு 8 எடுத்து வைங்க, மீதி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நாங்கள் நேற்று பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகும்போது ஒரு வசனத்தை எனக்கு அவங்க எங்களுக்கு பிரசங்கிக்கும் போது ஒரு வசனம் எனக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது வசனம், 36ஆம் அதிகாரம். ஒன்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட. நீங்கள் வீட்டு போய் இந்த அதிகாரங்களை வாசிங்க. நான் அதிகமாக கொஞ்சம் பைபிள் வாசிக்கிற ஆட்கள்கிட்ட நான் சொல்கிற பகுதி என்னென்னா, இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசிங்க. எப்படி இருக்குன்னா, பச்சை பச்சையாக ஆண்டவர் திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார். நீ எப்படி இருக்கிற அப்படின்றத நம்மளுக்கு படம் போட்டு காட்டிடும் எசேக்கியேல் புஸ்தகம். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் எசேக்கியேல் புஸ்தகம். ஒரு சில பிள்ளைங்க என்கிட்ட கேட்பாங்க, அண்ணா அடுத்து என்ன படிக்கணும், நான் இதுதான் படிச்சிட்ருக்கேன், அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு. இதை வாசித்து பாரு, அது எப்படி இருக்கு நீ சொல்லு அப்படின்னு. ஒரு சில பசங்க சொல்லுவாங்க, அண்ணே சுத்தமாக புரியல அப்படின்னு. இளஞ்சிரியன் வாசித்து சொன்னார், என்ன பிரதர் எப்படி இருக்குது, நம்மளை இப்படியெல்லாம் திட்டுவார் ஆண்டவர் அப்படின்னு. பயங்கரமாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனால் இது கடகடன்னு வாசிச்சுட்டு போகக்கூடாது. எசேக்கியேல் புஸ்தகத்தை கடகடன்னு வாசித்தா ஒன்றுமே புரியாது. ஆனால் பயங்கரமாக இருக்கும். எனக்கு என்னுடைய பர்சனல் மெடிடேஷனுக்கு இந்த சாப்டர் இது
தீமோத்தேயு புஸ்தகம்லாம் வாசிக்கிற அடிக்கடி தியானிக்கிற பகுதிகள். சரி, இந்த 36ஆம் அதிகாரத்தில் 37ஆவது வசனம் வாசிங்களேன். எல்லாரும் திருப்பிக்கலாமா? எல்லாரும் திருப்பிக்கிங்க. ஒருத்தர் வாசிங்க, ஒருத்தர் எல்லாரும் அதில் கை வச்சு அவங்க வாசிக்க நீங்களும் உங்கள் மனசுலேயே வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த வீட்டில் போய் இந்த சாப்டர் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், நானே அவனை சுத்தம் பண்றேன், நானே அவர்களை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா அவங்கள்ட்ட ஒன்று சொல்லு, ஒன்னே ஒன்றுதான் செய்யணும்னு சொல்லு, நிறைய செய்யலாம் சொல்ல. அது அந்த வசனத்தினுடைய இன்னும் சுவாரஸ்யத்தை ஏற்றணும் அப்படின்னா 30வது வசனத்தை 29வது வசனத்தை வாசிங்க. என்னவா புரியுதா? உங்கள் அசுத்தங்களை எல்லாம், அசுத்தம்னா எதை அசுத்தம்னு சொல்லுவோம்? நமக்கே தெரியும். நாம எதை அசுத்தம்னு சொல்றோன்றது நமக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் அசுத்தங்களை நானே நீக்கிறேன். நானே என்ன பண்றேன்? நிறைய பேரு தம் பிள்ளையோடைய அசுத்தத்தை தூக்குறது கூட மூஞ்ச தூக்குவாங்க. பெற்ற தன்னுடைய தாய் தகப்பனுடைய அசுத்தத்தை தொடர்றது கூட யோசிப்பாங்க இந்த காலத்தில். ஆமாவா இல்லையா? சும்மா அப்படியே யோசிங்க, பச்சையா யோசிங்க. என் அப்பா சொல்றாரு, உன் அசுத்தத்தை எல்லாம் நானே நீக்கிறேன், ஆனா எனக்கு நீ ஒன்னே ஒன்று செய்யணும். இதை வாசிக்கும் போது நமக்கு பசு எப்பயுமே அப்படியே பொறுமையாக எங்களுக்கு எடுப்பார். இது கடைசியாக இந்த வார்த்தை சொல்லும் போது நான் இன்னைக்கு பேசணும் இல்லையா, அதனால் நான் அதை எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் இந்த வார்த்தை நான் பல முறை வாசிக்கேன். இந்த 35, 36, 37 இந்த அதிகாரங்களை வீட்டில் வாசிக்கும் போது என்னை என் பர்சனல் லைஃப்பில் நிறைய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த வசனத்தை திரும்பவும் ஆண்டவர் என்னோட உணர்த்தப்பட்டதுனால இன்னைக்கு உங்களோட பேசுறேன். என் அசுத்தத்தை எல்லாம் நீக்கிறாரா, என்னை ரட்சிக்கிறாரா, என்னை விடுவிக்கிறாரா, அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வருவார். சொல்லிக்கிட்டே வந்துட்டு 37வது வசனத்துல ஆண்டவருடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை பாருங்க. என்ன சொல்றாருன்னா, இதை மட்டும் அறிவிப்பா என் ஜனத்துக்கிட்ட. என்ன சொல்லணும்னா, அவர்கள் அந்த வார்த்தை பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். வேற எதுவுமே கேட்கல. நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட நாம விண்ணப்பம் பண்ணுனா சுத்தம் பண்ண அவரால் முடியும். அல்லேலூயா. எவ்வளவு மோசம் அப்படின்னு கேட்டா அது நம்ம வார்த்தையால சொல்ல முடியாத மோசமா இருக்கலாம். அவ்வளவு மோசத்தையும் என் தகப்பன் சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்னே ஒண்ணுதான் நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விண்ணப்பம் பண்ண. எப்படி விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்லை. ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும், மீறி அவர் பார்த்துக்குவார். இதை எழுதிட்டு அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன ரொம்ப தொட்டுச்சு. என்னன்னா, அதுக்கப்புறம் தான் எழுதுறாரு, மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதர்களை பெருக பண்ணுவேன்.
ஏன் சபை எழுப்புதல் அடையல? ஏன் நம்ம வாழ்க்கையில பெருக்கம் இல்லை? 40 நாள் ஜெபம் பண்றோம்ல, ஏதாவது மாறி இருக்கா? ஹலோ, மாறி இருக்கா? இன்னும் நிறைய பேருடைய குணாதிசயம் மாறல. இன்னும் நரகலான விக்கிரகங்களோடு நரகலான அருவருப்புகளோட தான் வாழ்ந்தோம். இன்னும் குறை சொல்லிட்டு தான் இருக்கு. இன்னும் ஸ்டில் நவ், இன்னைக்கு 35வது நாள் ஆகுது. ஸ்டில் நவ் இன்னும் மற்றவங்களை குறை சொல்றோம். ஏன் இது எனக்கு பிரசங்கம் இல்லை, இது அவருக்கு பிரசங்கம், இது இவருக்கு பிரசங்கம், அவருக்கு பிரசங்கம், இது அந்த மனுஷனுக்கு பிரசங்கம், இந்த மனுஷனுக்கு பிரசங்கம், இது அவங்கள தான் பாசி சொல்றாரு, இவங்கள தான் பாசி சொல்றாரு. இப்படி இருக்கிற வரைக்கும் சபை பெறுகிறதுக்கு அங்க ஒரு தாக்கம் வரணும் பிரதர். இருதயம் குத்தப்பட்டவர்களாய் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்ல, வரணும். பிரசங்கிக்க என் வாழ்க்கையில யாண்டு குத்துறாரு. எப்படி குத்துறாருன்னா, எப்படி அடிக்கிறாருன்னா, சாதாரணமா அடிக்கல, சமட்டியில் அடிக்கிறார். ஹலோ, எப்படி அடிக்கிறாரு? உங்களுக்கு எப்படி அடிக்கிறாரோ எனக்கு தெரியாது, என்ன அடிக்கிறது சொல்றேன். சமட்டியில போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவரே, மனம் திரும்ப எனக்கு உதவி செய்வாங்க. அம்மா பேசுனதும் பெஞ்சமின் பாஸ்டர் பேசுனதும் நீங்க எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு கர்த்தர் என்னோட பேசுகிறார். 5-6 நோட்டு ஃபுல்லா பிரசங்கம் எழுதி வச்சிருக்கேன். 6 நோட்டு ஃபுல்லா, டைரி ஃபுல்லா பிரசங்கமா இருக்கும். ஆனால் ஸ்டில் டுடே தேவன் என்னோட பேசணும் என்கிற உணர்வோடு அனுதினம் வந்து நிற்கிறேன். ஸ்டில் டுடே இங்க வந்து பேசினாலும் என்னோட ஆண்டவர் இடைப்படும். அதுதான் புதிதாக்கப்பட்ட அனுபவம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம வரிசையா அப்படியே தியானிச்சுட்டு வரோம். கிருபை, விசுவாசம் அப்படின்னு சொல்லி தியானிச்சுட்டே வரும்போது வரங்கள்ல வந்து நாம் நிற்கிறோம். வரங்களை குறித்து வரிசையாய் நாம் தியானிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கு இல்லை தெரியல, ஒரு தடவை ரீகால் பண்ணிருக்கீங்க. கர்த்தர் உங்களுடன் பேசட்டும். ஹல்லேலூயா. நீங்க நோட்ல எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா சும்மா இன்னைக்கு ஒரு நாள், ஏன்னா இன்னையோட நான் வரங்களை எல்லாத்தையும் முடிச்சு உங்களை அனுப்பி விட்டுறேன். ஏன்னா இன்னும் 2 days தான் இருக்கு. 2 நாளில் வேறு காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, 3 காரியங்களை மையமாக பேசினேன். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, அடுத்து கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம் தானே? 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம், அப்படி தானே? திருப்புங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. எல்லாரும் திருப்பிட்டீங்களா? இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். மிக முக்கியமான காரியங்களை தான் மையமாக வைத்தே அவர் எழுதுகிறார். ஜனங்களுக்குள்ளாக அநேக பிரச்சனைகள் இருந்தது. அதையெல்லாம் கோடிட்டு காட்டி பரிசுத்த பந்தியை குறித்து 11ஆம் அதிகாரத்தில் எழுதிட்டு, 12ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுறாரு வரங்களை குறித்து எழுதிட்டு, 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து எழுதிட்டு, 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா எல்லாற்றை காட்டிலும் ஞான வரங்களை விரும்புங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 3 காரியங்களை பார்த்தோம். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு,
மூணாவது கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. மூன்றையும் நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இன்னைக்கு நம்ம வரங்களை ஃபுல்லா முடிச்சுட்டு நாளைக்கு ஊழியங்களை குறித்து பேச ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஊழியங்கள் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு 5 ஊழியங்கள் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெஞ்சமின் பாஸ்டர் அதை கோடிட்டு காட்டி அதை ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. சரி, இப்ப அந்த 5 ஊழியங்கள் இல்லாமல் சபை விசுவாசிகளுக்கும் ஊழியம் உண்டு. ஹலோ, அப்போஸ்தலருக்கு தான் அவங்க தான் வேலை, போதகருக்கு தான் வேலை, தீர்க்கதரிசிகளுக்கு தான் வேலை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு? சத்தத்தை காணோம். எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. அதே ஒரு சிலரை கனமான ஊழியத்திற்காக சிலரை என்ன பண்றாரு? ஃபுல் டைமா என்ன பண்றாரு? பிரிச்சு விடுறாரு. ஹல்லேலூயா. மீதி இருக்கிற எல்லாருக்கும் ஊழியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து நாளைக்கு பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த நாள் கிரியைகள் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருக்கோம். அம்மா பேசினது, பெஞ்சமின் பாஸ்டர் பேசினது எல்லாம் கிரியைகள் தான். ஆனால் ஒரே ஒரு அதிகாரத்தை மையமாய் வைத்து உங்களோட பேசி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இன்னைக்கு வரங்களை குறித்து பார்த்து ஜெபம் முடிக்கலாம். எது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? அற்புதங்கள் செய்யும் சக்தி, அதை குறித்து நாம தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அடுத்த ஒரு 1, 2, 3, 4 இருக்கு. 4 இன்னைக்கு பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நேரம் இல்லை, அதனால சீக்கிரமா என்ன போகலாம். கரெக்டாக மணி 11:05 தான் ஆகுது. கரெக்டாக 12:05 முடிச்சிடுவேன். 1 மணி நேரம். சரியா? சரி, ரைட். சுகமளிக்கும் வரம். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்? சுகமளிக்கும் வரம். சுகமளிக்கும் வரத்தை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? உங்களுடைய யோசனை என்ன? ஐயா, நல்லா இருக்குமா? ஆமா, சுகமளிக்கும் வரம் நல்லா இருக்கும் ஐயா. சரி, அதை குறித்தான அபிப்பிராயம் அது என்னதுன்னாவது நமக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப நான் பேசுற ஒரு 4 காரியங்கள் சுகமளிக்கும் வரம். அடுத்து பேச போறது தீர்க்க தரிசன வரம். அடுத்தது பற்பல பாஷைகளின் வரம். அடுத்தது பாஷைகளின் வியாக்கியானம். இந்த 4 காரியங்களை தான் நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு சுகமளிக்கும் வரத்தை குறித்து பார்க்க ரொம்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்சம் ஸ்டில் அப்படியே பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு அடுத்தடுத்த காரியங்களுக்கு சீக்கிரமாய் கடந்து செல்லலாம். சுகமளிக்கும் வரம் அது ரொம்ப முக்கியமான வரம். ஆண்டவர் செய்த ஊழியங்களில் இதுவும் கிரியை அவரை கொண்டு செய்தார். ஆமாதானே? செவிடர்கள் என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. இப்படி அநேக சுகமளிக்கிற வரங்கள் அன்னைக்கு நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அப்போஸ்தலர் காலத்துல நடந்துச்சா? ஹலோ, நடந்துச்சு. இப்ப சுகமளிக்கிற வரம் நம்ம காலத்தில் நடக்குதா? நான் சொல்றது புரியுதா? இயேசு செய்த ஊழியம் 3.5 ஆண்டுகள். 3.5 ஆண்டுகளும் சுகமளிக்கிற வரம் கர்த்தரை கொண்டு நடந்துச்சு. ஆமாவா? எப்போ வரைக்கும் நடந்துச்சு? தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, பாதியோட முடிக்கப்படவில்லை. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? அவரை பிடிச்சிட்டு போகும்போது பேதுரு எடுத்து காதை வெட்டிட்டான். பிடிச்சிட்டு போகும்போது
கத்தி எடுத்து பேதுரு என்ன பண்ணியாச்சு? காதை வெட்டியாச்சு. அப்பையும் என்ன பண்ணிட்டு தான் போறாரு? இல்லை எனக்கு என் டியூட்டி முடிஞ்சிச்சு. ஹலோ, ஆமாவா இல்லையா? அப்போ சில காலத்தில் அது நடந்துச்சு. பேதுரும் சுகமளிக்கிற வரங்களை உடையவன், அப்போஸ்தலனாகிய பவுலும் சுகமளிக்கிற வரம் உடையவன். எப்படி? பிரசங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான்? தூங்கி கீழே விழுந்துட்டான். பேதுருடைய பிரசங்கத்துக்கே தூங்குறாங்கன்னா என் பிரசங்கத்துக்கெல்லாம் அல்டிமேட் தான் இல்லை? அதனால தூங்குறவர்கள் பாக்கியவான்கள். அதனால நீங்க தூங்குங்க, நீங்க பரலோகம் சீக்கிரமா போயிடுவீங்க. சரி, இப்ப வருவோம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலும் அற்புதத்தை செய்கிறான். ஆதி சபைகளில் இது நடந்ததா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 70-80 ஆண்டுகளில் அற்புதம் நடந்ததா என்று பார்த்தால் நடந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்ற கருத்து, ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த இந்த வரத்தை தன் வாழ்நாள் முழுவதும் அதை பயன்படுத்தினார்கள். நான் சொல்றது புரியுதா? தேவனுக்கு, ஆண்டவருக்கு இந்த இந்த அற்புதம் செய்யும் வரம் இருந்துச்சு, சுகமளிக்கிற வரம் இருந்துச்சு. ஆகவே அவர் சுகமளிச்சுட்டே வந்தார். பேதுருக்குள்ளார இருந்துச்சு, யோவானுக்குள்ளார இருந்துச்சு, பவுலுக்குள்ளார இருந்துச்சு. இதை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டே வந்தார்கள். 70-80 காலகட்டங்களில் இது நடந்துகிட்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. 90லும் நடக்குது, 2000லும் நடக்குது. இந்த 2020 கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு தோணும். ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த சுகமளிக்கிற வரம் 10 நாளைக்கு ஒரு மனுஷனுக்கிட்ட இருந்துட்டு அது கம்மியாவது அல்ல. ஜெபிக்க 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 தேவனோடு இருக்கிற உறவு புதுப்பிக்க 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 சுகமாக்குகிற வரம் பொங்குகிறது. நான் சொல்றது புரியுதா? என்ன பண்ணுது? இது இன்னைக்கு தேவனோடு இருக்கிற உறவு இன்னைக்கு மாறி போய் இன்னைக்கு பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. ஹலோ, பேருக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காங்க? இப்ப இன்னும் வர முடியவர்கள். உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாத மாதிரி யோசிக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னைக்கும் அன்னைக்கு போஸ்ட் இல்ல பாஸ்டர், அதனால எந்த பிரசங்கியார் வந்தாலும் சுகமளிக்கிற பிரசங்கியார் அப்படி இப்படி போட்டெல்லாம் பவுல் பேசல. ஆமாவா இல்லையா? ஏன் பேசலன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன் என்னால முடியாது, இது தேவனாலதான் முடியும் தெரியும். அதனால மையப்படுத்தினது, உயர்த்தினது எல்லாம் தன்மை அல்ல. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. ஏன் சுகமளிக்கிற வரம், ஏன் அற்புதம் செய்ய சக்தி கம்மியானதுன்னா, ஆண்டவர் அல்ல, உயர்த்த வேண்டிய ஆளை உயர்த்தல, மாற்றி உயர்த்துறதுனாலதான் பிரச்சனை. ஆதி காலத்துல ஒரு பிரசங்கியா இருந்தார். அவர் பேர் எழுதி வச்சேன், மறந்துட்டேன். இன்னொரு பேப்பர்ல எழுதி வச்சேன், மறந்துட்டேன். அவர் பயங்கரமாய் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய ஊழியங்கள் பெருசா பயங்கரமா எதுவும் நடக்கல. கொஞ்சம் பேரோடு அவர் ஜெபிச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர்
வந்தார். அவருடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் வந்ததும் இவருடைய ஜெபத்துல அவருடைய சபையில கிரியை நடந்துச்சு. இவர் போய் பிரசங்கிக்கிறாரு, அங்க விடுதலை நடக்குது, பேய் ஓடுது, எல்லாம் மாறுது. ஸ்டூடெண்ட் பிரசங்கம் பண்றாரு, பேயெல்லாம் என்ன பண்ணுது? ஓடுது. அடுத்த நாள் பிரசங்கியாருக்கு பேருக்கு முன்னாடி எதையும் போடல. என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய வாதியாரை கூப்பிட்டு, நாளைக்கு நான் இந்த ஊருக்கு போறேன், அதுக்கு முன்னாடி நீங்க போய் அந்த ஊர்ல ஜெபிக்க போறீங்க. அந்த பாஸ்டர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஊர்ல போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். இவர் அடுத்த நாள் அந்த ஊருக்கு போனார். பேயெல்லாம் ஓடுது, சுகம் நடக்குது, காலு கையெல்லாம் முளைச்சி வருது. அப்படியே உடஞ்சி போன காலு, ஆபரேஷன் பண்ணி வெட்டி எடுக்கப்பட்ட காலு முளைச்சி வருது, லிட்டரலா வருது. அடுத்த நாள் கூட்டம். இதை மக்கள் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு சபையும் கூப்பிட ஆரம்பித்தது. இந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, எங்க கூப்பிட்டாலும் சரி அவர் நேரா போவார், பாஸ்டருக்கு போன் அடிப்பார். ஐயா எங்க இருக்கிறீங்க? இத்தனாம் தேதி மீட்டிங்கு, நீங்க எனக்கு முன்னாடி போவீங்களா? போறேன்ப்பா. இவர் போய் உள்ள ரூம்ல போய் உட்காந்து ஜெபிப்பாரு, வெளியே அற்புதம் நடக்கும். அவர் ஒரு மேடையில் நிற்கும் போது சொன்னாரு, சரியான கூட்டம், சரியான கூட்டம், அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் அங்க இருக்கிற ஒரு சிலர்லாம் அவரை புகழ்ந்து சொல்றாங்க, பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர்ன்றாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சூப்பர் நான் இல்ல, சூப்பர் யார் தெரியுமா? உள்ளார ஜோமனிட்டு இருந்த பாஸ்டர் கூப்பிட்டுட்டு வந்து, இவர் ஜெபிக்கதான் அற்புதம் நடக்குது. என்கிட்ட ஒண்ணு இல்லை, இவரை தேவனை உயர்த்துறாரு, இவர் தேவனை மகிமைப்படுத்துறாரு, அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்கிறார். இப்படிப்பட்ட ஊழியர்கள் இந்த கடைசி காலத்தில் எழுப்பி தரணும்னு நான் சொல்றேன். அது அப்பா, அது அது அவருடைய 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 வரலாறு படிக்கும் போது எனக்கெல்லாம் அப்படி புல் அறியுது. நான் அப்ப ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்டேன், ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு ஆளை எனக்கு கூடும். என்ன பண்ணும்? ஜெபிக்கிற ஒரு ஆள், மீதி அவர் பார்த்துக்குவார். நாம போய் சும்மா நின்னா போதும், மீதி எல்லாம் ஜெபிக்கிற ஆளு. பாசுக்கு கொல்ல ஆசை பாரும், இவர் ஜெபிக்க மாட்டாரா? இல்ல, ஜெபந்தான் பிரதர் ஜெயத்தை கொடுக்கும். அது இன்னைக்கு தேவை சபைக்கு. சபை ஜெபிச்சதுன்னு வச்சுங்க, சர்ச்சை தாண்டி போகும்போது அற்புதம் நடக்கும். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஒரு கட்சியில இருந்து வெளியே வந்து இன்னொரு கட்சிக்கு சேர்ந்துக்கிட்டார். கடையில் இருக்கும்போது சொல்லும்போது சொல்றாரு, அங்க நாயை நிக்க வச்சாலும் ஜெயிச்சிடும் சார்னார். என்ன சொன்னாரு? எனக்கு செருப்புல அடிச்ச மாதிரி இருந்தது. என்னன்னா, என் அப்பா நாயை நிக்க வச்சாலும் ஆண்டோட்ட என் ஜெபம் மாறிச்சு. இந்த நாயை பாரு ஆண்டவரே. ஹலோ, யாரை கொண்டு பேசுறாரு? அவனுக்கும் ஆண்டவருக்கும். அவன் பேசுறது அரசியல் பேசுறா, ஆண்டவர் என்னோட பேசுறாரு. நாயை கொண்டும் அற்புதம் செய்ய முடியும். அந்த நாயை ஆண்டவரை மகிமைப்படுத்தினா மட்டும் போதும். இன்னைக்கு நாம கர்த்தரை உயர்த்தினா கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அந்த எதிர்பார்ப்போடு இருக்கணும் பிரதர், நிச்சயம் நடக்கும்.
ஜெபத்தில் தரிச்சுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிடிச்சிக்கங்க. என்ன கொண்டு செய்யுங்க. ஹல்லேலூயா. இந்த சுகமளிக்கிற வரத்தில் ஒரு 3 பாட்டு. 1, ஆத்துமாவில் சுகம். எது கிடைக்கும்? ஆத்துமாவில் சுகம். 2, சரீர சுகம். 3, விசேஷித்த விதமான சுகமளிக்கும் வரம். என்ன சொன்னேன்? என்னங்க இதில் எழுதிருங்க. ஆத்துமாவில் சுகம், 2வது சரீர சுகம், 3வது விசேஷித்த விதமான சுகம். ஒரு நல்ல சுகமளிக்கிற வரமுடைய ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால், இதுல 3ல ஆத்துமாவில் சுகமளிக்கிறாங்கல்ல, அவங்க தான் பெருசுன்னு நான் நினைக்கிறேன். என் கருத்து. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டா, வசனம் ஒரே வசனம் தான். உன் ஆத்துமா வாழுகிறது போல. அப்படி யாரு சுகமளிச்சா அப்படின்னு ஏதாவது யோசனை பண்ணோன்னு வச்சுங்களேன். இயேசு எதை சுகமாக்க வந்தார்னா, ஆத்துமாவை சுகமாக்க வந்தார். லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18. இருதயம் நறுங்குண்டவர்களை. ஹல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஆத்துமாவின் வியாகுலப்பட்டவர்களை சுகமாக்கவும். ஹல்லேலூயா. தமிழ்ல என்ன எழுதப்பட்டிருக்கு? இருதயத்தின் நறுங்குண்டவர்களை சுகமாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஆத்துமாவில் வியாகுலப்படுகிறவர்களை சுகமாக்கும் வரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஏசாயாவில் சொல்லப்பட்டுச்சு. இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயாவில் சொல்லப்பட்டது. இப்ப அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. லூக்கா புஸ்தகம் 4:18 திரும்ப வாசிங்க அந்த வார்த்தையை. என் மேல இருக்கிறார், என் மேல ஆவியானவர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிரச்சனை இங்கேயே ஆரம்பிச்சிருது. எங்க ஆரம்பிச்சிருது? இங்கே ஆரம்பிச்சது. ஏன் தேவன் அபிஷேகத்தை கொடுத்து இந்த வரங்களை கொடுக்கிறார் என்றால், யாருக்கு பேசணுமா? தரித்திரனுக்கு ஏன் ஆண்டவர் பேசணும்? கேள்வி இருக்குல்ல. ஏன் தரித்திரனுக்கு பேசணும்? ஏன் தரித்திரனுக்கு பேசணும்? அடுத்த வார்த்தை பாருங்க. இப்ப நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். தரித்திரனுக்கு தான் எது உடையும்? ஏன் உடையும்? அவனுடைய வறுமை. அவனுடைய வறுமை. இப்ப ஒரு சில கூட்டத்தார் சொல்றாங்க, வெளிநாட்டில இருந்து வந்து இங்க அப்பத்துக்காக, பிரெட்டுக்காக, பாலுக்காக இயேசுவை நம்பி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, அதான் உண்மை. அப்படிதான் பேசுவாங்க. அன்னைக்கு வறுமையின் காலகட்டம், பசியின் காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வெள்ளக்காரன போயிட்டு எனக்கு எதையாவது புரியா அப்படின்னு கேட்டா, அவன் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பைபிளை பத்தி பேசுவான், இயேசுவை பத்தி பேசுவான். அவனுக்கு இயேசு தெரியாது,
அரை மணி நேரம் கழிச்சு கொடுக்குற பிரெட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமாவா இல்லையா? இது நான் சும்மா சொல்லல, ஒரு இடத்துல வருது. இயேசுவை போனாங்க இல்லையா, இயேசு கூட போனாங்களே கூட்டம், அதுல ஒரு கூட்டம் எதுக்காக போச்சுன்னா சாப்பிட்றதுக்காக. அதை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இயேசு கூட போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சாப்பிட கிடைக்கும். ஆனா ஒரு கட்டத்தில் சோத்துக்காக போன கூட்டம் இயேசுவை பிடிச்சுக்கிச்சு. நான் சொல்றது புரியும் உங்களுக்கு? சோத்துக்காக போன கூட்டம் இயேசுவை பிடிச்சுக்கிச்சு. இயேசு தேடி வந்த கூட்டம் உண்மையா 12 சீசர் இயேசுதான் தேடி போனார். ஆமாவா இல்லையா? சீசர்கள்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். யோவான் ஸ்நானகன் வந்து சொல்றான், அவரை பிடிச்சிக்கோ, அவர் தான் மெய்யான ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவானுடைய சீசர்களை அங்க ஜாயின் பண்ணி விட்டதா காட்டப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். இயேசு தேடி வந்தாரு. இயேசு சொல்லிக்கிட்டே வராரு, டே பாடுபட போறேன், நான் சாக போறேன், நான் மரிக்க போறேன், 3வது நாள் உயிரோடு எழும்ப போறேன், இப்படியே பேசிக்கிட்டே வராரு. ஜனங்களோட இருக்கும் போதும் பேசினாரு, தனித்து கூப்பிட்டும் பேசினாரு, இன்னும் ஸ்பெஷலா 3 பேரை தனியா கூப்பிட்டும் பேசினாரு. இவங்க மறந்துட்டாங்க, இயேசுக்கு சாப்பிட்றதுக்காக வந்துச்சு பாருங்க. அந்த கூட்டம் பேசிக்கிட்டே போகுது. லூக்கால வாசம் இல்லையா நம்ம? அந்த 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 அவங்க 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 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. ஹல்லேலூயா. தரித்திரனுக்கு பேச வேண்டியதை பேசுங்க, சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. தரித்திரனுடைய இருதயத்தை, காயத்தை ஆற்றுங்கள். ஹல்லேலூயா. நாம சுகமளிக்கிறதுனா சரீர சுகத்தை மட்டும் இல்லை, ஆத்துமாவின் சுகம் உண்டாச்சுன்னு வச்சுங்க, அது வேற மாதிரி நடக்கும். சரீரத்துல சுகம் நடந்துச்சுன்னா அந்த சரீரத்துல எப்பப்பெல்லாம் பார்க்கறாங்களோ அப்பப்பெல்லாம் யோசிக்கும் போதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. ஆனா ஆத்துமா சுகம் அடைஞ்சதுன்னா எப்பயும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதா? என் ஆத்மா வியாகுலத்தில் இருக்கிற ஆத்மாவை ஆற்றக்கூடிய வரத்தை கர்த்தர் நமக்கு தருவாரோ. ஒரு சிலர்கிட்ட போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சோம்னுச்சுங்க, நம்ம எல்லாம் கம்ஃபர்ட் ஆயிடும். ஆப்பா, இன்னைக்கு நம்மகிட்ட யாராவது சொல்ல வந்துட்டு அவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்க? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? புரியாத மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறீங்களே. நான் இப்ப அண்ணன்ட்ட போய் நான் என் புலம்புறேன், எல்லாத்தையும் புலம்புறேன். புலம்பி முடிச்சுட்டு நான் எப்படி போறேன்? எப்படி போறேன்? சந்தோஷமா, பரவாயில்லப்பா, ஏதோ ஒன்று அவர்கிட்ட என்ன பண்ணிட்டேன், புலம்பி தள்ளிட்டேன் அப்படின்ட்டு நான் போறேன்னா, ஏண்டா புலம்புனேன்னு உண்மையை நான் பேசுறேன் பிரதர். யாரோட இப்ப கர்த்தர்கிட்ட நம்ம அப்படியே வச்சுக்குவோம், இப்படியே நாம இப்ப மனுஷங்கிட்ட நம்ம புலம்புறோம்ல, இப்ப கர்த்தர்கிட்ட நம்ம லைஃப் வச்சுக்கோம். கர்த்தர்கிட்ட நம்ம புலம்புறோம், புலம்பிட்டு நம்ம எப்படி போறோம்? சந்தோஷமா போறீங்களா? ஹலோ, நான் கேட்கறது புரியுதா? சந்தோஷமா போறீங்களா? எல்லாம் அழுதுகிட்டே போறீங்களா?
அழுதுகிட்டே போற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பட்டாலும் பைபிள்ல ஒரு ஆள் இருக்கு. யாரு? பைபிள் உதாரணத்தோட பேசுவோம். யார்? மரியாள் நல்ல பங்கை எடுத்துக்கொண்டாள், மார்த்தாளோ என்றார். அவ பொழப்பி தள்ளுறான். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்ற, யாருக்கிட்ட வரைக்கும் புலம்புறான்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை இவர் சும்மா இருக்க மாட்டீரா, அவளை கொஞ்சம் இங்க அனுப்பிவிடும். இயேசுவை பார்க்க விருந்தாளி வந்திருக்காங்க. 12 சீசர்கள், இயேசுவோட சேர்த்து 13 பேர். இயேசுவை பார்க்க வந்த விஐபி கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 5ஓ 10ஓ சேர்த்துங்க. மொத்தம் 25 பேத்துக்கு சோறாக்கணும். வீட்டில் ஒரு 3 பேர். நம்ம லைஃபை அப்படி வச்சுக்குவோம். ஆராதனைக்கு வரும்போது, தேவ சமூகத்துக்கு வரும்போது இப்படிதான் யோசிச்சுட்டே வருவோம். ஐயோ இவ்வளோ பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே. மார்த்தாளா மரியாளா? தேவ சமூகத்தில் வந்து இறக்கி வைக்கிற கூட்டம் ரொம்ப இப்ப இருக்கிற காலகட்டம். ஏன்னு கேட்டா, அந்த அனுபவத்திற்குள்ளார வந்த கூட்டம் கம்மி. நான் சொல்றது புரியுதா? அந்த அனுபவத்துக்குள்ளார வந்த கூட்டம் கம்மி. இறக்கி வச்சா எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கிற கூட்டம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. தேவ சமூகத்துல எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஏன் தெரியுமா? அப்படி என்ன இருந்ததுன்னா, அவங்க சபை கூடி வருதுல. நான் சொல்றது புரியுதா? தேவ சமூகத்துக்கு ஏயா வர? ஐயோ நான் போனாதான் நான் என் நிம்மதியா இருக்க முடியும். இன்னைக்கு எது தேவை அப்படின்னு கேட்டா, ஆத்துமா சுகம். ஆத்துமா சுகம் எங்க கிடைக்கும்னா, தேவ சமூகத்துலதான். வேற எங்கேயும் கிடைக்காது. சபை அதை புரிஞ்சுக்கணும், மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். தேவ சமூகம் தான் நம்ம ஆத்துமாவை சுகமாக்கும். ஆத்துமா சுகமாச்சுன்னா எல்லாம் சரியாகும். எல்லாம் சரியாகும் பிரதர். சீரியஸா சொல்றேன். உங்க ஆத்துமா மட்டும் ஃப்ரெஷ்ஷா காலையில் எழுந்திருச்சு தேவனை தேடி பாருங்க. அன்னைக்கு இருக்கிற ஃப்ரெஷ் என்னைக்குமே கிடைக்காது. அன்னைக்கு இருக்கிற ஃப்ரெஷ் என்னைக்கும் கிடைக்காது. காலையில் ஆற்று ஜெபத்துக்கு ஒரு வாரமாக வர முடியல. அப்படியே வந்தால் ஊற்றுது. அப்படியே நல்ல காலத்திலே ஊற்றிக்கிட்டு இருக்குது, இன்னும் ஊற்றுது. சரி, அப்புறம் ஊசி போட முடியாது. வீலாக்கு அப்புறமேட்டு கண்ணா புண்ணான்னு திட்டுவாங்க. நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்க பாஸ்டர். அதனால் சரி ஒரு வாரம் லீவே விட்டாச்சு. இன்னைக்கு தான் வந்தேன். காலையில் ஜெபத்துக்கு வந்தாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பிரசங்கம், ஆராதனை, மெசேஜ். இன்னும் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். மணி 11:30. சரீர பலன் அல்ல. நான் சொல்றது புரியுதா? சரீர பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. சீரியஸா சொல்றேன். அந்த தேவ பலம், அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து ஆண்டவரோட உறவாடிட்டு நம்ம மாட்டுக்கு ஜோமிட்டு ஆவில நிரம்பி, அந்த அனுபவம் வந்து ஸ்பெஷல். சபை இதுக்குள்ளார வரணும். எவ்வளவு பிரசங்க கேட்கறதுனால மாற்றம் வருதோ இல்ல, தேவ சமூகத்துல எப்படி சேர்றோமோ அப்பதான் மாற்றம் வரும். ஹல்லேலூயா. இந்த வரம் எல்லாருக்குள்ளாரையும் கிரியை செய்யணும். கிரியை நடந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மளை பார்க்கிறவங்க, ஏசாயால சொல்லப்பட்டிருக்குல்ல, உங்களை தேடி ராஜாக்கள் பிரபுக்கள் நடந்து வருவாங்க. ஏன்? உங்ககிட்ட என்ன இருக்கு? சுகமளிக்கிற வரம் இருக்கு.
என்ன சுகம்? ராஜாக்கு என்ன சுகம் தேவை? அவனுக்கு என்ன பிரச்சனை? உள்ள இருக்கிற தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. அது சுகமாகணும்னா தேவனோடு இருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் கிடைக்கணும், தேடி வரணும். ஹலோ, நான் சொல்றது புரியுதா ஐயா? நடக்கணும் பிரதர். ரெண்டாவது சுகம் சரீர சுகம். இன்னைக்கு சரீர சுகத்தில் விசேஷித்த விதமான சுகம். இது நடக்கும் போதுதான் சபைக்கு கூட்டம் என்ன ஆகுது? நான் சொல்றது புரியுதா? சரீரத்துல சுகம். கேன்சர் நோய் மாறிடுச்சுன்னா அடுத்த நாளே அடுத்த 2 வாரத்துக்கு கூட்டமா இருக்கும். என்ன கூட்டம்? கேன்சர் பேஷண்டா உள்ள வருவாங்க. நான் சொல்றது புரியுதா? ஏன்? அவங்களுக்கு சுகம் கிடைச்சது, எனக்கும் சுகம் கிடைக்கும் அப்படின்னு. இது விசேஷித்த விதம். சிலருக்கு சில அற்புதங்கள் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் விவரிக்க முடியாதது. தாயின் கருவிலே முடமாய் பிறந்தவன் தான் அந்த அப்போஸ்தல புத்தகத்தில் சொல்லப்பட்டது. தாயின் வயிற்றிலே பிறக்கும் போதே எப்படி பிறந்தான்? சப்பானியா தான் பிறந்தான். அதுதான் விசேஷித்தமான சுகம். பிறந்ததே தாயின் வயிற்றிலே சப்பானியா இருந்தவன், அவனை கர்த்தர் சுகமாக்கணும். இதான் விசேஷித்த சுகம். இன்னைக்கு ஜனங்கள் ஆத்மாவில சுகத்தை பெறுவதை விட சரீர சுகத்துக்கு தான் கூட்டம் இன்னைக்கு ஜாஸ்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவரே எங்களுக்கு சரீர சுகத்தை தரும், அந்த வரத்தை தாங்கப்பா அப்படின்னு ஜெபிப்பதை விட நான் என்ன சொல்லுவேன்னா, ஆத்மாவில் சுகம் நடந்ததுன்னா உங்களை தேடி ராஜாக்கள் பிரபுக்கள் தேடி வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 கூட்டத்தை விட இதுல வர கூட்டம் வேல்யூவா இருக்குன்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாரத்துக்கு நேரம் போயிடலாம். அடுத்த வாரம் தீர்க்க தரிசன வாரம். சரி, இப்ப தீர்க்க தரிசன வரத்தை குறித்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க சீக்கிரமா. இன்னைக்கு பேசுறது எல்லாமே ஃபேமஸான பாயிண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தீர்க்க தரிசன வரத்தை குறித்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஐயா, சபைக்கு தேசத்துக்கும் தேவை அப்படின்றீங்க. வேற தீர்த்தி அடைய. தீர்க்க தரிசனத்தை குறித்து நான் முன்னாடியே ஆவியை பகுத்தறிகிற வரத்தை குறித்து பேசணும் இல்லையா? அப்பவே ஒரு 3 காரியத்தை சொன்னேன். திரும்ப லைட்டா சொல்லிட்டு நான் இதுக்குள்ளார வரேன். உருவ தரிசனம், செய்தி தரிசனம், வெளிப்பாட்டின் தரிசனம். உருவ தரிசனம், செய்தி தரிசனம், 3 வெளிப்பாட்டின் தரிசனம். நாம் அதெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் பேசணும்னா மணிக்கணக்காயிடும், இன்னைக்கு முடிக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு தீர்க்க தரிசன வரம் எதற்காக கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னா 3 முக்கியமான பாயிண்ட் இப்ப எழுதலாம். 1, சபை பக்தி விருத்தி உண்டாக. ரெண்டு, புத்தி சொல்ல. 3,
ஆறுதல் அடைய. தீர்க்க தரிசன வரம் எதுக்குங்க? சபை பக்தி விருத்தி உண்டாக, புத்தி சொல்ல, ஆறுதல் அடைய. ஹலோ, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் வரம் எதுக்கெல்லாம் செயல்படுது? ஹலோ, நான் யாரையும் குறையெல்லாம் பேசல, தப்பா பேசல, வேதத்தில் இருக்கிறது சொல்றேன். வேதம் தீர்க்க தரிசனத்தை இதைதான் சுட்டி காட்டு. ஒரு ஊழியர் பேசும்போது பேசுறாரு, ஒரு 25 பேர் தான் இருப்பாங்களாம் சர்ச்சில். 20 கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதுல 10 பேரை எழுப்பி விட்டாராம் வரிசையா பேர் சொல்லி. அதுல 5 பேர் நின்னாங்களாம். 5 பேர் நின்னாங்க. எத்தனை பேர் சொன்னாங்கன்னு சொன்னேன்? 10. அதுல 5 பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். இன்னும் 5 பேர் அந்த பேரே இல்லை. அந்த பாஸ் என்ன பண்ணியிருக்காரு? வில்லங்கமான பாஸ். அந்த பாஸ் என்ன பண்ணாரு? என்னடா இவர் எப்படிடா சொல்றாருன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஒவ்வொரு வண்டி நம்பரையும் செக் பண்ணார். செக் பண்ணா அந்த வண்டியில் இருக்கிற பேர் தான் என்ன பண்ணியிருக்கார்? பாஸ் சொல்லியிருக்கார். 5 பேர் நேம் டிரான்ஸ்லேஷனே பண்ணல, அவங்க பேரை தான் என்ன பண்ணியிருக்காரு? பரவாயில்ல, அந்த பாஸ் இவ்வளோ மூளை வேலைக்காரராக இருக்காரு. இன்னைக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கு. தீர்க்க தரிசனம் என்ன உண்டாகணும்னா, எனக்கு பக்தி விருத்தி உண்டாகணும், எனக்குள்ளார புத்தி சொல்லணும், நான் போறது சரியில்லைன்னு சொல்லணும். அதான் தீர்க்க தரிசனம். என்ன ஆறுதல் படுத்தணும். கம்ஃபர்ட். தீர்க்க தரிசன வார்த்தை சில நேரம் பாருங்களேன், அது நம்மளை பலப்படுத்துற விதம் இருக்கு பாருங்க, அது மாதிரிலாம் வேற எதுவுமே வர. கம்ஃபர்டிங். கரெக்டா அப்பா இறந்து நான் பைபிள் காலேஜ் போற சாமுவேல் ராஜ் பாஸ் சொன்னேன்னால பாஸ் தான் லாஸ்ட் டே ஜோமன சொன்னார். எல்லாரையும் ஜோமன சார், கொஞ்ச நேரம் ஜோமன ஆண்டவர் ஜெவன் நடத்த சொன்னார், ஜோமனா அப்படின்னு. அதோட முடிக்க போறாருன்னு தெரியாது கிளாஸு. அந்த கேப்ல எல்லாருமே உட்காந்துட்டு நாங்கள் மாட்டுக்கு ஜோமிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் அவர் பேசினார். அவர் மாட்டுக்கு பேசினார். அவ்வளவுதான் பிரதர். மனசுல இருந்த எல்லாத்தையும் அது மாத்திருச்சு. அவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தத, அப்படியே வெறுத்து போனத 10 நிமிஷத்துல ஆவியில நிரம்பி அந்நியபாஷையில பேசி அப்படியே எல்லாரும் ஆவியில நிரம்பிட்டு இருக்கோம். அப்படியே ஜோமிட்டே இருக்கிறோம். அவர் மாட்டுக்கு பேசுறாரு. ஒரு 10 நிமிஷம் மாட்டுக்கு பேசுறாரு. மாட்டுக்கு ஒவ்வொரு வசனமா எடுக்கிறார். அப்படியே டக் 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 டக்னு. தீர்க்க தரிசன வரம் இன்னைக்கு ஆறுதல செய்யணும். சாதாரணமானது அல்ல தீர்க்க தரிசன வரம். பாஸ்டர், அப்ப சில காரியங்களை ஆண்டவர் சொல்றாரே, மற்றவர்களுக்கு பேசுறாரே. ஆமா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்ல. 20ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு என் ஓட்டத்தெல்லாம் நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு.
என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனா சொல்றார், நான் என்ன பண்ண போறேன், முடிக்க போறேன். 21ஆம் அதிகாரத்திலேயே அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அகபு வந்ததும் என்ன சொன்னார் தெரியுமா? நீ அங்க போய் கட்டப்படுவ, புறஜாதி கையில உன்னை ஒப்பு கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் பொறுமையை சொல்லித்தரேன், இது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் அகபு ஆவிக்குள்ளாகி தீர்க்கதரிசனத்தை சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பக்தி விருத்தி உண்டாகுது. ஹலோ, நோ டிஸ்கரேஜ்மெண்ட். எதை பத்தி பேசுறாருன்னா, நீ எருசலேமில் கட்டப்படுவ, புறஜாதிகள் கையில நீ கொடுக்கப்படுவ அப்படின்னு பேசும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆமா நான் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கின்றான். அப்ப தீர்க்க தரிசனம் எனக்குள்ளார பக்தி வைராக்கியம் உண்டாகும். எதை வேணா பேசட்டும், எனக்குள்ளார பக்தி வைராக்கியம் உண்டாகும். எப்படி வேணா பேசட்டும். ரெண்டாவது, புத்தி சொல்லணும். நான் போறது சரியில்லைன்றத கண்டித்து பேசுவார். அங்க வளவள கொலகொலாம் இருக்காது ஆவியானவர்கிட்ட. ஹல்லேலூயா. நீ போறது சரியில்லை என்பதையும் புத்தி சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு கம்மி. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கும் தேசத்திற்கும் எது தேவை? பக்தி விருத்தி உண்டாகிற தீர்க்க தரிசனம், புத்தி சொல்லுகிற தீர்க்க தரிசனம், ஆறுதல் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் தேவை சபைக்கு. இன்னைக்கு வந்தவங்க போனவெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றான், என்னென்னமோ சொல்றான். 7 ஆரம்பிக்குது, இசட்ல ஆரம்பிக்குது, அக்குல ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பேரு. ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டாரு. ஹலோ, அப்படி சொல்லுவார் நினைக்கிறீங்களா? ஹலோ, என் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் பேசுவார். 7 ஆரம்பிக்குது, இசட்ல ஆரம்பிக்கிறது மட்டும் சொல்ல மாட்டார், நேரா பேசுவார். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? இப்ப ஒரு 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 காரியத்தை சொல்றேன். ஈபி காலனியில் இருக்கும்போது, ஈபி காலனியில், ஆமாம் ஈபி காலனி தான் நினைக்கிறேன், ஒரு கிறிஸ்மஸ்க்கு எம்எல்ஏ எல்லாம் வந்துட்டு போயிருந்தாங்க எங்க சர்ச்சுக்கு. ஊரில் தாத்தா இருக்கார். எங்கள் அப்பாட்ட ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட இருந்து அப்பா வாங்குறார். எங்கள் அப்பாட்ட இன்னைக்கு ஒன்றும் ஆராதனை ஒன்றும் நடக்கலையே, ஆராதனை ஒன்றும் நடக்கலையே, ஒரே அரசியல் பேச்சா இருந்தது இல்லை. ஹலோ, லைவ் கிடையாது, இப்போ பார்க்குறோம் இல்லையா ஃபோனில், அது கிடையாது. இங்கே நடக்கிறது எதுவுமே அங்கே தெரியாது. இங்கேருந்து 500 கிலோமீட்டர் தாண்டி அங்கே இருக்கிற ஊழியர் பேசும்போது பேசப்படுகிற வார்த்தை. ஹலோ, இப்படி தாங்க ஆண்டவர் பேசுவாரு. பார்த்து உன்னை மனதில் வைத்து பேசுவதல்ல, அது தீர்க்க தரிசனம் வரல. நான் சொல்றது புரியுதா? பார்த்து கேட்டு அதை பேசுவதல்ல தீர்க்க தரிசனம். பார்க்காமல் ஆண்டவர் பேசுவதுதான் தீர்க்க தரிசனம். வெளிப்படுத்துவாருங்க. எப்படி வெளிப்படுத்துவார் தெரியுமா? உங்க அறை வீட்டுக்குள்ள நடக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமாவா இல்லையா?
தீர்க்கதரிசிட்ட சொல்றாங்க, எல்லாரும் அந்த எதிரி நாட்டுக்காரங்க கேட்கறாங்க, யாரோ உளவாளி இருக்கிறான், நம்ம போற இடம்லாம் ஆட்களை நிறுத்துறாங்க, எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது சொல்றா, இல்லப்பா நீ படுக்கை அறையில பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற தீர்க்கதரிசிக்கு தெரியும். அதான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு அது இது சாப்பிட்ட, இது சாப்பிட்ட, அதை பண்ண, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க, பிஸ்னஸ்ல வச்சிருக்க, நிறைய ஏமாற்றுகிற தீர்க்கதரிசிகள். ஃபேஸ்புக்கை பார்த்து அவங்களுடைய டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி அப்படி பேசுகிற தீர்க்கதரிசி. அது அல்ல, பார்த்து வருவதல்ல, ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசணும். அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், புத்தி சொல்லும், அவங்களுக்கு ஆறுதல் அடையப்படும். இது நடக்கணும். கண்ட இடத்துக்கு போய் தலையை நீட்டாதுங்க. நான் சொல்றது புரியுதா? கண்ட இடத்துக்கு போய் பாஸ்டர் ஜோமுனுக்கு என்ன சொன்னாலும் நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. புதுசா ஒரு பாஸ் வந்தாலும் நேரா போயிடுறாங்க. ஐயோ ஆண்டவரே, எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணியோ, பாஸ்டர் எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, வேற எதுக்காவது சொல்லி ஜோமனை போனாலாது அந்த பாட்டில் தூக்கிட்டு, பாஸ்டர் எங்களுக்கு கால் வலிக்குது பாஸ்டர், அதுக்கு தானே உங்க பாஸ்டர் இருக்காங்க. அப்படி ஆவியானவர் உங்களோட பேசுவார். கர்த்தர் பேசணும்னா நீங்க சபையில உட்காந்து திட்டமா ஜெபணுங்க, கர்த்தர் பேசுவார். நம்புறீங்களா நம்பலையா? உண்மையே சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னோட நேரடியாய் பேசுவது கர்த்தருடைய ஊழியர்களை கொண்டுதான். நீங்க கேட்டுக்கிட்டாலும் சரி, கேட்காட்டி போனாலும் சரி, உண்மை அதுதான். எங்க அம்மா பேசும்போதும் நான் கேட்பேன், பெஞ்சமின் பாஸ் பேசும்போதும் கேட்பேன், முன்னாடி தம்பி இருந்தானே ஸ்டான்லி, அவன் பேசினாலும் ஆண்டவர் என்னோட பேசுறாருன்னு கேட்பேன். பொய்யெல்லாம் சொல்லலை, பொய் சொல்லலை, உண்மையை சொல்றேன். வார்த்தை உள்ள வேலை செய்யணும். அவங்க பேசும்போது இது 3 நடக்கும். ஒரு உண்மையான ஊழியருக்கு 3 அடையாளம் எதுன்னு சொல்லணும்னா இதுதான். பக்தி விருத்திக்குரிய காரியத்தையும் பேசுவாரு, புத்தியும் சொல்லுவாரு, அதோட சேர்த்து ஆறுதலையும் சொல்லுவாரு. நாங்க 3 பேரும் அந்த வேலையை கரெக்டா செய்வோம். என்னத்தை தான் அடிச்சாலும் ரொம்ப நாள் கழிச்சு நான் நேற்று தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லையும் வேலுக்குறிச்சிலையும். அதுக்கு முன்னாடி கோவப்பட மாட்டேன், அமைதியாக பேசுவேன். ஏன் சொல்ல வரேன்னா, தீர்க்க தரிசனம் வரோன்னா என்னன்னு சபைக்கு தெரியும். எனக்கு வருத்தம் என்னன்னா, இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் போய் கண்டதை மேஞ்சி அதுக்கு வயிற்று போக்கு உண்டாயிடக்கூடாது. அது சரி பண்ணணும்னா மேய்ப்பனுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஹல்லேலூயா. சபையில பக்தி விருத்திக்குண்டான வார்த்தை பேசப்படும். அந்நிய பாஷையோட பேசப்படுகிற வார்த்தை, உள்ள இருந்து கர்த்தர் இடைப்படுகிற வார்த்தை தான் பேசப்படுது. இங்க இந்த பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தை மாம்சத்தில் அல்ல. ஹல்லேலூயா. என் டைரி நீங்க எப்ப வேணா செக் பண்ணலாம். எங்க அம்மா, எங்க மாப்பிள்ளை, ஸ்டான்லி இவங்கெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்படியே பக்கம் பக்கமா எழுதி வைப்பாங்க.
அம்மா வசனமா எழுதி, அம்மாட்ட கேட்பேன், அம்மா பைபிள்லயும் எழுதி வைக்கிறீங்க, இதுலயும் இருக்கு, கிறுக்குன்னு இருக்கிறியம்மான்னு. அவ்வளோ பெரிய வசனத்தை முழுசா எழுதுறாங்க. ரெட் கலர், கருப்பு கலர், ப்ளூ கலர், வரிசையா வசனமா எழுதியிருக்கும். மாப்பிள்ள பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருப்பார், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்காது. மேல தீர்க்க தரிசனம் வரணும் போட்டிருக்கோம், 3 வசனம் எழுதியிருப்பேன், அவ்வளவுதான். நான் எப்படி எழுத வேண்டிய ஆளு நான் தான். ஆனா எல்லாம் ஏருக்கு மாறாதா இங்க நடக்குது. ஏன் சொல்றேன்னா, ஆவியானவர் உள்ள இருந்து பேசுகிற போது 3 நடக்கணும். நான் அதிகமா ஜெபிக்கிற ஜெபமும் இதுதான். அதிகமா ஜெபம் பண்ணும்போது இது 3 நடக்கணும். ஆண்டவரே, தீர்க்க தரிசனம்னு சொல்லி நம்புறது இப்படி அல்ல. தீர்க்க தரிசனம் சபையில பேசப்படுகிறதும் தீர்க்க தரிசன வசனம். ஹல்லேலூயா. பக்தி உண்டாகுது, புத்தி சொல்லப்படுது, ஆறுதல் அடைகிறது. ஹல்லேலூயா. நடக்கணும். சரி, இன்னும் 2 முடிச்சிடலாம். எழுதிருங்க. 8, 9. பற்பல பாஷை பேசுதல், பாஷைகளின் வியாக்கியானம். 2த்துமே எழுதிருங்க. சரி, ஏன் பற்பல பாஷை என்கிற வரம் நமக்கு வேணும்? அதை குறித்து நீங்க ஏன் என்ன யோசிக்கிறீங்க? அந்நிய பாஷை பேசுகிறவன் கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. வசனம் புரியுதா? திருப்பிட்டீங்களா? 1 கொரிந்தியர் 14:14வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, வாசிங்க. இப்போ ஒருத்தர், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி. புரியுதா? அந்நிய பாஷையில நம்ம துதிக்கிறோம், பாடுறோம், ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை, பல பாஷைகளை, பற்பல பாஷையில பேசுறது நம்ம கருத்தை பேசல, நம்ம கருத்தை பேசல. உள்ள இருக்கிற ஆவிதான் தேவனோடு என்ன பண்ணுது? விண்ணப்பம் பண்ணுது, இடைபடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு பெற்றுக்கொண்ட அந்த ஒரு பாஷையோடு இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஜெபிக்க 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 ஆண்டவரோட உறவாட பற்பல பாஷைகளை பேசணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது எழுதுறாரு, 18வது வசனம், 1 கொரிந்தியர் 14:18 வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? உங்க எல்லாரிலும்
அதிகமான வார்த்தைகளை பேசுறேன். இதற்காக ரொம்ப முக்கியம் அதுதானே. அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கலாம், நான் அதிக பாஷை பேசுகிறவனாக இருக்கிறேன் என்று எழுதி அதோட முடிச்சிருக்கலாம். ஆனா முடிக்காம சொல்றாரு, இதற்காக நான் பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஆவி ஆண்டவரோட இணைக்கப்படுவதுதான் பற்பல பாஷைகள். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும்னு சொல்லி இருக்க பாருங்க. இந்த உள்ளான மனுஷன் ஆவி என்ன பண்ணணும்னா புதிதாக்கப்படுவது அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது இன்னைக்கு வெட்கப்படுறாங்க. அப்படிலாம் இருக்காது. ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்பணும். நல்ல ஆவியில நிரம்பணும். என்னை ஆராதனை பண்ண மட்டும் விடாம ஆராதிக்க என்னை உட்கார வச்சா நான் சூப்பரா ஆராதிப்பேன். நமக்கு பாட்டும் வராது. இங்க கீபோர்டை பார்க்கவா, உங்க கைத்தட்ட பார்க்கவா, நீங்க பாடுறீங்களா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆராதனை மட்டும் நம்மளுக்கு யாராவது நடத்தி கொடுத்தா சந்தோஷமா உட்கார்ந்துருப்பேன். ஹல்லேலூயா. என்ன நினைச்சாலும் சரி, அதான் உண்மை. இங்க கீழே இருக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிரியம். அதை யார பத்தியும் கவலைப்படாது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது நிரப்பப்படும். ஆவில நிரம்பி ஆதிவாசி. நான் உங்களை பார்க்க வேண்டியது இருக்கு இங்க நின்று. அப்பதான் ஒரு சிலர் கொட்டாய் விடுவாங்க. அப்ப என் மனசுக்குள்ளாரே நான் சொல்லிக்குவேன், ஆண்டவரே எனக்கு வந்திருக்காப்பா இப்படியெல்லாம் சோதனை, என்ன அறியாமலே நானே அழுது. நீங்க நினைப்பீங்க பாசு பரவாயில்லப்பா தெய்வ பிரசன்னத்துல அழுகுற. இல்லையா, பாதி நாள் உண்மையே சொல்றேன். பிரசன்னம் பிரசன்னம் அது தேவ பிரசன்னத்துல அந்நிய பாஷையில எப்ப கிடைக்கும்னு நான் உட்கார்ந்துருப்பேன். எப்ப அது அது வீட்டுல வீடுன்றதை விட அதை சபை கூடி வந்து ஒரு ஆராதனை பண்ணுவோம் பாருங்க. நான் இதை எப்படி யோசிப்பேன்னா, சமையல்காரர் வீட்டில் செய்யற சமையலை விட அந்த ஹோட்டல்ல செய்யறான் பாருங்க, மாஸ்டரை பார்த்துருக்கிறீங்களா, வாயில வைக்க முடியாது, அவனை பார்த்துட்டா சாப்பிட முடியாது. அதனால என்ன பண்ணக்கூடாது, கல்யாண வீட்டுக்கு போயிருக்கீங்களா, அங்க சாப்பாடு சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம சர்ச்சில் எல்லாம் பிரியாணி போட பழகியாச்சு. நான் போனதும் பாய் அவரு போன தெரியாம கட்டி பிடிச்சிடுவேன். அவர் சொல்லுவார், சார் அழுக்கா இருக்கு சார், விடுக்க பாய், சூப்பரா இருக்கு பாய் அப்படின்னு. ஆராதனை அப்படி இருக்கும். எதையும் பார்க்காதுங்க. எந்த கல்யாண வீட்லையாவது ஜாதி மதத்தில் பார்த்து உட்காருவாங்களா சாப்பிட? சாப்பாடு போட்டால் போது தின்னமா கிளம்பணுமா. ஆராதனையும் அப்படித்தான். எதுவும் பார்க்கப்படாது, கருப்பு பார்க்காது, வெள்ளை பார்க்காது, குண்டு பார்க்காது, குள்ள பார்க்காது, எல்லாம் அதான் ஆராதனை. அதுக்குள்ளார நிரப்பப்படும் போது வேடிக்கை பார்க்கக்கூடாது. அது சிலது கையும் முயன்னு கத்திக்கிட்டு தான் கிடக்கும், பக்கத்திலே நின்று கண்டதை பேசிக்கிட்டு தான் கிடக்கும். சேர் அப்பதான் உருட்டும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உருட்டுனா உருட்டு, என்னமோ பண்ணு. இந்த அனுபவத்திற்குள்ளார சபை வர அது பற்பல பாச பேசும்போது பிசாசால நிற்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன்,
உங்க ஜெபத்திற்கு முன்னாடி, உங்க முழங்காலுக்கு முன்னாடி பிசாசு நிற்காதுன்னு சொல்றேன். சீரியஸா சொல்றேன். உங்க முழங்கால போட்டு கொஞ்ச நேரம் ஆவியில மட்டும் நிரம்பி பாருங்க. அப்பா, ஹல்லேலூயா. எத்தனை பிரியாணி சாப்பிட்டாலும் அதுக்கு ஈடு இணை இல்லை. அதனாலதான் சொல்றேன், அந்த ஒரே பாஷையோடு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நிறைய பேசணும். அப்பாட்ட கேட்கணும், அப்பா எனக்கு இன்னும் பேச உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு ஏக்கத்தோட 2 வார்த்தை சொல்லி பாருங்க. பாஷை வேற தருவார். எனக்கு தந்திருக்காரு. நான் அப்படி கேட்கும் போதெல்லாம் கொடுப்பாரு. அப்பா எனக்கு வேற வேணும்ப்பா அப்படின்னு சொன்னா, இந்தாப்பா இந்தாப்பா. அல்ல அல்ல குறையாதது எது தெரியுமா? தேவ அபிஷேகம். அது நீங்க எங்க போட்டு அள்ளுனாலும் சரி, சின்ன கூடையில் அள்ளுனா அள்ளிக்கிட்டே இருக்கலாம், பொக்லீன் போட்டு அள்ளுனாலும் அள்ளிக்கிட்டே இருக்கிறது ஒரே ஒரு இடம், தேவ அபிஷேகம். அதுக்குள்ளார சபை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உலகத்தை தான வெறுக்கும். உலகத்தை தானா வெறுக்கும். உலகத்துல ஓடும், ஆனா வெறுக்கும். வெறுக்கும். அந்த வார்த்தை வீட்டில் போய் யோசிங்க. உலகத்துல ஓடும், ஆனா உலகத்தை வெறுக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த வேலை செய்யும். அது அப்படியே நிரப்ப பண்ணப்படுது. அது சும்மா இருக்காதீங்க. எப்பயும் சொல்றேன், எந்த கூடுகையினாலும் சரி, நான் சின்ன ஜபமா இருந்தாலும் சரி, நான் எப்பனாலும், ஒரு சில முப்பர்கள் இப்ப நல்லா நடத்துறாங்க, அவங்களுடைய ஜபங்கள்லையும் நான் நிரப்பப்படுறேன். எனக்கு என்ன ஆசைன்னா, அவர்களும் என்ன மாதிரி அழகா அவங்க நின்று அங்கே நடக்கணும், ஃப்ளோல போகணும். அதுக்குள்ளார நம்ம வளர்த்து விட்டுறணும்னு ஒரு ஆசை. ஹல்லேலூயா. பாட்டே வேணாம் பிரதர், எனக்கெல்லாம் பாட்டே வராது. ஒரு 5 நிமிஷம் ஜோபனம் பண்ணாலும் நிரப்பப்படுவார். நான் சொல்றது புரியுதா? அதுக்குள்ளார நம்ம சபையை கொண்டு வரணும். எனக்கு அப்படி ஒரு தரிசனம். திடீர்னு இந்த உபவாச ஜபங்களை ஆட்களை ஒவ்வொருத்தரையா போடும்போதுலாம் சாயந்தர ஜபத்தில், ஆண்டவரே இவர்கள் அப்படி மாற்றம், ஆண்டவரே பாட தெரியல கஷ்டப்படுறாங்களே, பாட்டுல இல்ல, தேவனோட இருக்கிற உறவுல தான் இருக்கேன் எல்லாம். அவங்க நின்று 2 நிமிஷம் சோத்திரம் சொன்னாலே மீதியெல்லாம் பிடிச்சிக்காங்க. அப்படி எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. நான் எப்போ யாரை வச்சுட்டு போனாலும், சில நேரம் எனக்கு வேலை இருக்கும், வெளியே போனாலும் என் மனசு துடிக்கிறது அது ஒன்று தான். அங்கே ஒரு இழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே, அவங்களை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, அடுத்தது வாசைகளின் வியாக்கியானம். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். இன்றைய காலத்தில் கர்த்தர் அதை செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இது சொல்றாரு, நீங்க அந்நிய பாஷைகளை பேசி, அநேக பாஷைகளை பேசி நீங்க அப்படி பேசுவதை விட பலப்படுத்துகிற வார்த்தைகளினால நிரப்புங்க அப்படின்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இந்த பற்பல பாஷைகளின் வியாக்கியானத்தை இந்த கடைசி நாட்களில் சபையில் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அவங்க ஒரு பெரிய வார்த்தையா சொல்லியிருக்கலாம், அவங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசப்பட்ட வார்த்தையா இருக்கும், ஆனா வியாக்கியானத்தின் அர்த்தம் ஒரு சின்னதா கூட இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா? அதே இது அந்த அந்த வார்த்தை, அந்த அந்நிய பாஷையின் வார்த்தை சின்னதா இருக்கலாம், அதனுடைய அர்த்தம் பெருசாகலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ளார இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எப்ப நடக்கும்னா, அந்த பிரசன்னத்துல உள்ள இருக்கும் போதே. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்படியே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி போய்கிட்டே இருக்கும்போது
கர்த்தர் அங்கேருந்து ஒருத்தரை எடுத்து இழுப்பார், பேச வைப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும், நிச்சயம் நடக்கும். எதிர்பார்ப்போடு இருப்போம். ஹல்லேலூயா. இந்த 9 வரங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமாக பார்த்தாலும் இதில் வேல்யூவான பாயிண்ட் இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, தியானிங்க. இது நமக்குள்ளார வேணும். ஹல்லேலூயா. வரங்களுக்காக காத்துருங்க. ஒரே ஒரு வசனம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. முக்கியமான வரங்களை நாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்க? முக்கியமான வரங்களை நாடுங்கள். 14ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 1வது வசனத்தை வாசிங்க. இப்போ ஒரு 4 காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 1, 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் முக்கியமான வரங்களை நாடுங்கள். அடுத்து எழுதுறாரு, இன்னும் அதிகமான மேன்மையும் வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முக்கியமான வழிகளை காண்பிப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. சில டிசிஷன் எல்லாம் எடுக்க முடியாமல் இருப்போம் பார்த்தீங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. அதுக்கு தான் அதை எழுதுறாரு. முக்கியமான வரங்களை என்ன பண்ணுங்க, நாடுங்க. என்ன வரங்கள் தெரியுமா? அடுத்த வசனம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எதை நாடணுமா? அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஞான வரங்களும் தீர்க்க தரிசன வரமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண முடிஞ்சா அந்த மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாய் முக்கியமாய் வரங்களை நாடுங்கள். 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். அந்த வார்த்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக எழுதுறாங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். அடுத்து சொல்றாரு, விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குல்ல, விரும்புங்கள். ஹல்லேலூயா. விருப்பம் இருந்ததுன்னா கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அந்த வரங்கள் மேல ஒரு விருப்பம். ஹல்லேலூயா. இது சின்ன குழந்தைகளுக்கு இது புரியாது. நான் சொல்றது புரியுதா? சின்ன குழந்தைகளுக்கு இது புரியாது. இது ஆவிக்குரிய நிலைமையில் வளர்கிறவர்களுக்கு தான் இதனுடைய மேன்மை புரியும். ஹல்லேலூயா. சபையோடு ஆண்டவர் பேசுகிறார். அது மட்டும் என்னால் 100க்கு 100% சொல்ல முடியும். நீங்கள் வீட்டில் போய் நாங்கள் பண்ண 3 பேர்த்துடைய பிரசங்கத்தையும் ஒரு கிளான்ஸ் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படியே செட் ஆகும். சரீரத்தை குறித்து அம்மா பேசினாங்க, ஆவியை குறித்து பாஸ்டர் பேசினாங்க, ஆத்மாவை குறித்தும் பேசப்படும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஆவி, ஆத்மா, சரீரம் எங்க போய் நின்னாலும் இங்கதான் நிற்குது. ஏன்? கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், மகிமையுள்ள சபையாய் அவர் தமக்கு முன்பு நிற்கும்படி. ஹலோ, வார்த்தை வாசிக்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். மகிமையுள்ள சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்தும்படிதான்
ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டே வரார். ஹல்லேலூயா. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போறார். அவருடைய ஞான வரங்களை விரும்புங்க, தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்க, அன்பை நாடுங்க, வரங்களை நாடுங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு உபயோகப்படுத்துவாராக. எல்லாரும் நாங்கள் படிக்கிறோமா? ஒரு 2 நிமிடம் யாரையும் பார்க்க வேண்டாம். முடிஞ்சா முழங்கால படிட்டு முடிஞ்சா முடிச்சு முழங்கால் படிட்டு ஆவில நிரம்பி கொஞ்ச நேரம் 2-3 நிமிடம் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லி ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல விடுதலையோடு ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாத்தையும் ஆராய்ச்சி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்குள்ளார திருப்தியாய் விழிப்போம். பரிசுத்தாவியானவருக்குள் திருப்தியாகி விழிப்போம். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லி பல பாஷைகளை பேசுகிற மரம், தீர்க்க தரிசன மரம், சுகமளிக்கிற மரம், பாஷைகளின் வியாக்கியான மரம், இதெல்லாம் கர்த்தர் தரணும்ல. ஞான வரங்களை கர்த்தர் தரணும்ல. கேளுங்க, ஆண்டவர் அப்பா எனக்கு வேணும்பான்னு கேளுங்க. உங்க இருதயத்துல ஆண்டவர் எதை போட்டாலும் அதை பிடிச்சிக்கிங்க. எனக்கு இது தாருவேன்னு சொன்னீங்க, எனக்கு தாங்கப்பா. ஒருவேளை அந்த வரங்களை இழந்துட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு புதுப்பித்து அனுப்புவாராக. ஓ glory to God. சபையில நடக்கிறவங்க கர்த்தர் கொடுக்கணும், கர்த்தர் விரும்புகிறார்கள். இதெல்லாம் நடக்கிறவன் ஒரு அலங்காரமான மாளிகையில இதெல்லாம் இருக்கிறமே ஐயா. ஓ glory. அப்படிதான் நல்லா துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் சொல்லி விடுதலையோடு ஸ்தோத்திரம் சொல்லி நல்ல விடுதலையோடு ஒரு 5 நிமிடம் நல்ல அந்நியவாசியில பேசி நாட வரங்களை விரும்பி கேளுங்க. ரக்கபா ராக்கா ஷக்கா ரீபா ராக்கா ராதா ராக்கா. Yes Lord, glory to God. Oh va rakha shaka va. சொல்லி கேளுங்க. பலப்படுத்து. தீமோத்தேயுவே, உனக்குள்ள இருக்கிற ஆவி மரங்களை அனமூட்டிக் கொண்டு இந்த கடைசி காலத்துல நீங்க தேவை. ஆண்டவருக்கு பக்தி உள்ளவரை தனக்காய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆரோனை போல சிரசில ஊற்றப்பட்டதற்கு இந்த அபிஷேக தைல ஊற்றப்படுகிறது. ஓ glory. சபையில ஊற்றப்படுகிறது. ஆரோனுடைய போல அவருடைய தைல கொம்பின் அபிஷேகத்தினார். ஓ glory. ராக்கவா ரீகவா கவா பாபா ரீபா கவா ஷபா கவா. எஸ் பருகிறார். பாத்திரம் நிரம்ப வருது. சகோதரிகள் பக்கம், ஆண்கள் பக்கம் கர்த்தர் நிரப்புகிறார். ஓ glory. யோவேல சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுவதாக, சபையில நிறைவேறுவதாக. ரபா கபா ரபா கபா.
Jesus. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். பற்பல பாஷைகளை பேச பழகுங்கள். பேச பழகுங்கள். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் புதிதாக்கப்படட்டும். 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 கர்த்தர் எழுப்பி தருவாராக. ஞான வரங்கள் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. தீர்க்க தரிசன வரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு வேணாம்ப்பா, எங்களுக்கு வேணாம். ஆவியாளர் விட்டு கொடுத்து நல்லா வீடுகளில் ஜெபிங்க. கர்த்தர் இந்த 3 நாள் கூட்டத்தில் ஒரு பெரிய ஆசைவை கர்த்தர் கொடுக்க போறார். அநேகருடைய வாழ்க்கை திருப்பு முனையாக்கப்படும். ஒரு வார்த்தை இருக்கு, திருப்பி போடாத அப்போன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபவாச ஜெப முடிவில் அநேகருடைய வாழ்க்கை திருப்பி போடப்படும். அதை தான் ரிவைவல்னு சொல்லுவோம், எழுப்புதல்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம சபைக்கு கொடுத்த வார்த்தை, புதிதாக்கப்படுது. புதிதாக்கப்படும். புதிதாக்கப்படும். ஜெபம் புதிதாக்கப்படும். தரிசனம் புதிதாக்கப்படும். இது 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 2 வார்த்தையை இதயத்தில் ஜெபிக்கும் போது வந்த வார்த்தை. அநேகருடைய ஜெபம் புதிதாக்கப்படும். அநேகருடைய தரிசனம் புதிதாக்கப்படும். கர்த்தர் நிச்சயம் செய்ய போறார். சர்வ வல்லமையுள்ளவரே, எல்லாத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். 30, 60, 100 பலன் தரட்டும். கிரியை நடைபெறுவதாக. கிரியை நடைபெறுவதாக. நாங்கள் பார்க்கணும், அனுபவிக்கணும்ப்பா. இந்த கடைசிக்கான எழுப்புதல்ல எங்களையும் இந்த சபை மக்களையும் கொடுக்கிறோம்ப்பா. எடுத்து பயன்படுத்துவீராக. அநேகருக்குள் சுகமளிக்கும் வரங்கள் செயல்படுவதாக. அநேகருக்குள் தீர்க்க தரிசன வரங்கள் செயல்படுவதாக. அநேகருக்குள் பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்களை, அநேகருக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குழு விட்டு எரியற்றான் எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமா, உமக்கு உபயோகமான பாத்திரம். எங்களுக்குரிய சுய லாபத்திற்கல்ல, சுய பெருமைக்கல்ல. நீங்க பெருகணும், நாங்கள் செல்வனாலும் நாளுக்கு செய்வோம். ஜபங்களில் கலந்து கொண்ட இந்த வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுவதாக.
உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம்.